வணக்கம். செப்டம்பர் 11ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று செப்டம்பர் 10ஆம் தேதி நிஃப்டி 0.4% கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 100 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 5,000 கோடி ரூபாய்க்கு. இந்தியா மற்றும் அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு இப்போ மத்திய அமைச்சர் உறுதி செய்திருக்கிறார். நேற்று வீடியோ நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அமெரிக்கா அதிபர் இதே மாதிரியான தகவல் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருக்கிறாருன்னு இப்போ மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இதை உறுதி செய்திருக்கிறாரு திரு பியூஷ் கோயல். இந்தியா மற்றும் அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை துவங்கி இருக்குன்னு அப்டேட் கொடுத்திருக்காரு. கூடுதல் தகவல் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஓமான் நாட்டுடன் இந்தியா FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. விரைவில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவோம்ன்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு பியூஷ் கோயல். GST 2.0 மாற்றங்களை எப்படி நிறுவனங்கள் அமல்படுத்த இருக்கிறாங்க, அவங்க பெனிஃபிட்ஸ் அனைத்தையும் கஸ்டமர்ஸ்க்கு வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களான்ற கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. நிறுவனங்கள் லாபம் பார்ப்பாங்களா, இந்த ப்ராஃபிட்டை பார்ப்பாங்களா, ஸோ இந்த ஆன்டி ப்ராஃபிட்ரிங்க எப்படி அமல்படுத்துவாங்க மத்திய அரசுன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இப்போ இதை கண்காணிக்க இருக்கிறாங்க. அவங்க இதற்காக அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் அந்த நிறுவனங்கள் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத அவங்க கண்காணிக்க போகிறாங்க. அவங்க MRP மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அந்த பொருட்களுடைய விலை எல்லாமே அவங்க கண்காணிக்க இருப்பதாக இப்போ CNBC TV18 தகவல் கொடுத்துருக்கிறாங்க. இந்தியாவுடைய GDP ஃபோர்காஸ்ட்டை உயர்த்தி இருக்கிறாங்க ஃபிட்ச். நிதியாண்டு 2026க்கு அவங்க முன்ன சொன்ன GDP ஃபோர்காஸ்ட் 6.5%. இப்போ புதிதாக அவங்க 6.9% உயர்த்தி இருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது CNBC TV18 அனில் அம்பானி மீது மறுபடியும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதிவு செய்திருக்கிறாங்க. 2,920 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவன்றதான் குற்றச்சாட்டு. முன்னே நம்ம இந்த ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இது மறுபடியும் 2வது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. CBI தான் இவங்க மீது ஃபர்ஸ்ட் FIR பதிவு செய்தாங்க. அனில் அம்பானி மற்றும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் மீது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் புகார் கொடுத்திருக்கிறாங்க. 2,929 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வந்திருக்கிறாங்க. அனில் அம்பானி அவருடைய இடங்கள் எல்லாமே சோதனை நடந்ததுன்ற செய்தியும் நாம பார்த்துருந்தோம். இப்போ புது வழக்கு இந்த மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு NDTVலேருந்து கிடைத்த ஒரு தகவல். சோனா BLW குறித்தான ஒரு அப்டேட் நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. கம்பெனியுடைய சேர்மன் சஞ்சய் கபூர் UKல திடீர்னு காலமானார். அதுக்கப்புறம் சொத்து சண்டை ஏற்பட்டிருக்கு. இப்போ முதல்ல அவங்களுடைய தாயார் அதை பிரச்சனையை எழுப்புனாங்க. இப்போ முன்னாள் மனைவியும் நடிகர் கரிஷ்மா கபூர் அவங்களுடைய பசங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். சேர்மனுடைய இப்போ இருக்கக்கூடிய மனைவி, 3வது மனைவி பிரியா கபூர் கம்பெனியில் இப்போ பதவியிலையும் இருக்கிறாங்க. அவங்க மீது தான் குற்றச்சாட்டு எழும்பியது. இப்போ டெல்லி ஹைகோர்ட்டில் முதற்கட்ட விசாரணை நடந்தது. அதுலேருந்து பிரியா கபூர் தரப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கரிஷ்மா கபூர் மற்றும் அவங்களுடைய பசங்களுக்கு 1,900 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த வில் பத்திரத்தில் அது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நடுத்தெருவில் விடலை அந்த வார்த்தை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே வழக்கில் சஞ்சய் கபூருடைய தாயார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கைவசம் பணம் இல்லாமல் இருக்குது, சொந்த வீடு கூட இல்லை, முன்ன 10,000 கோடி ரூபாய் இருந்தது, இப்போ எதுவுமே என் கையில் இல்லைன்னு சஞ்சய் கபூர் உடைய தாயார் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக 30,000 கோடி ரூபாய்க்கான சொத்து. இந்த சொத்து சண்டை இப்போ தீவிரம் ஆகும் அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. IDBI பேங்க் தரப்பு அப்டேட் இருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் மீது அவங்க கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 225 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும்ன்றதான் குற்றச்சாட்டு. அவங்க லோன் சிட்டி நெட்வொர்க்ஸ் லிமிடெடுக்கு வழங்கி இருக்கிறாங்க. ஜி தான் அதற்கு கேரண்டரா இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பணம் கட்டாமல் இருக்கிறதுனால அவங்க மீது கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இதே மாதிரியான வழக்கு IDBI பேங்க் ஜி என்டர்டெயின்மெண்ட் மீது 2022 தொடர்ந்து இருந்தாங்க. அது 2023 தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ ஜி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, IDBI பேங்க் மீது அவங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க. மான நஷ்ட வழக்கு பதிவு செய்ய போகிறதாக ஜி IDBI பேங்க் மீது சொல்லியிருக்கிறாங்க.
ஸ்ப்ரைட் ஆக்ரோ லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. இது ஒரு பென்னி ஸ்டாக் ரூ. 1.50 ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. நேத்து 5% அதிகரித்தது இன்ட்ராடேல. கம்பெனி தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. செப்டம்பர் 18ஆம் தேதி 3 முடிவுகள் எடுக்கிறாங்க. 1 போனஸ் குறித்து, மற்றொன்று டிவிடெண்ட் குறித்து, 3வது அக்ரிடெக் பிசினஸ்ல போணுமா வேண்டாமான்றது குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. ஸோ இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நேத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதற்கு. போனஸ் குறித்த ஒரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 ஷேர் போனஸா வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. 1 ஷேர் வைத்திருந்தா இன்னும் முடிவு எடுக்கலீங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி தான் முடிவெடுக்க இருக்கிறாங்க. நேத்து 5% அதிகரித்தது ஸ்ப்ரைட் ஆக்ரோ பென்னி ஸ்டாக். ஆனால் கூடுதலாக நான் கவனிச்சது என்னன்னா இவங்க ஏஎஸ்எம் பட்டியலில் இருக்கிறாங்க. பிஎஸ்சியில் பார்க்கும்போது ஏஎஸ்எம் பட்டியலில் இருக்கிறாங்க. ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம் பட்டியல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு ஸ்டாக் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வேறொரு செய்தி என்ன இருக்குன்னா இந்த ஸ்ப்ரைட் ஆக்ரோ குறித்து செபி சில விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அந்த விசாரணை இப்போ போய்கிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியலைங்க. எது குறித்தான விசாரணைன்னு தெரியல. ஆனால் செபி விசாரணை நடத்தி இருக்கிறாங்கிறது மட்டும் ஒரு தகவல் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸ் ஸ்டாக் மாதிரி தான் தெரியுது. அவங்க போனஸ், அப்புறம் டிவிடெண்ட், அப்புறம் அக்ரிடெக் பிசினஸ்ல போணுமா வேண்டாமான்றது முடிவு செப்டம்பர் 18ஆம் தேதி எடுக்க இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் குறித்து என்டிடிவிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு விமல் ஜெயின் காலமாயிருக்கிறாரு. மாரடைப்பு காரணமாக காலமானார்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸுடைய ஜகுவார் லேண்ட் ரோவர் குறித்தான ஒரு அப்டேட் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. சைபர் அட்டாக் நடந்திருக்கு ஜகுவார் லேண்ட் ரோவரில். யூகேல இருக்கக்கூடிய அவங்களுடைய வாகனங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருந்திருந்தாங்கன்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். கஸ்டமர் டேட்டா திருட்டு போயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. இப்போ கம்பெனி உறுதி செய்திருக்கிறாங்க. ஆமாம், சில கஸ்டமர் டேட்டா திருட்டு போயிருக்குன்னு அவங்க யூகே இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ்க்கு அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன நடக்க இருக்குன்றது தெரியலிங்க. யூகே நிறுவனம் மணிக்கும் யூகே இந்த அமைப்பு வந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் மீது ஏதாவது அபராதம் விதிப்பாங்களான்றதெல்லாம் தெரியல. ஆனால் அவங்க அந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. யூகே இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ்க்கு சில கஸ்டமருடைய டேட்டா திருட்டு போயிருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஸ்மால் ராக்கெட்ஸை உற்பத்தி செய்ய இருப்பதாக தகவல். இதற்கான டெக் டிரான்ஸ்ஃபர் டீலில் கையெழுத்திட்டு இருக்காங்க இஸ்ரோ, இன்ஸ்பேஸ் மற்றும் என்எஸ்ஐஎலுடன். இஸ்ரோ நமக்கு தெரியும். இன்ஸ்பேஸ்ன்றது இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். என்எஸ்ஐஎல் அப்படின்றது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஸோ முதல்ல வந்து அந்த டெக் டிரான்ஸ்ஃபரை வாங்கிக்கிறாங்க அந்த டீலுடைய பாகமாக. அப்புறம் ஸ்மால் ராக்கெட்ஸை உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸ்மால் ராக்கெட்ஸ் எதற்காகனா அந்த சேட்டலைட்டை அங்கே கொண்டு செல்வதற்கு. ஸோ சேட்டலைட்ஸ் வந்து 500 கிலோகிராமுக்கு குறைவாக வெயிட் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ராக்கெட்ஸ் அவங்க உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க. ஸோ முதல் 2 ஆண்டில் அந்த டெக்னாலஜியை வாங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுக்கான ப்ரொடக்ஷன் ஃபேஸ் இருக்கும்னு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. விக்ரம் சோலார் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. நம்ம நேற்றே செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. அண்மையில் ஐபிஓ முடிஞ்ச லிஸ்டான நிறுவனம் தான் விக்ரம் சோலார். அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 133 கோடி ரூபாய். கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் 1133 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 80% அதிகரித்தது. இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நேற்று விக்ரம் சோலார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. இண்டிஜின் நிறுவனத்திற்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கவரேஜை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி ரிப்போர்ட் படி ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 630 ரூபாய். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 120 ரூபாய். ஷ்ரிங்கர் ஹவுஸ் ஆஃப் மங்கள்சூத்ரா. முதல்ல இந்த கம்பெனி பற்றி நம்ம செய்தி பார்க்கும்போது நான் ஸ்ரீநகர்னு சொல்லிட்டாங்க, மன்னிக்கும். அது ஷ்ரிங்கர் ஹவுஸ் ஆஃப் மங்கள்சூத்ரா ஐபிஓ குறித்தான ஒரு அப்டேட். நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 2 மடங்கு ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 3 மடங்கு ஆகியிருந்திருக்கு. அர்பன் கம்பெனி ஐபிஓ நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 3 மடங்கு, ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 7 மடங்கு ஆகியிருந்திருக்கு. தேவ் ஆக்சிலரேட்டர் நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 5 மடங்கு, ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 19 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ஜூபிட்டர் வேகன்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ரயில்வேஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 113 கோடி ரூபாய். ஆர்விஎன்எல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேவுடைய ஒரு டெண்டரில் அவங்க லோவஸ்ட் பிடராக இருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 170 கோடி ரூபாய். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஆந்திர பிரதேஷில் விரிவாக்கம் செய்கிறாங்க. ராஜமன்றியில் 100 படுக்கை கொண்ட மருத்துவமனையை திறந்திருக்கிறாங்க. இப்போ இதை சேர்த்து கம்பெனி கைவசம் ஒட்டுமொத்த படுக்கை எண்ணிக்கை வந்து 2185 முன்ன இருந்தது. அது 2285 உயர்ந்திருக்கு. டெகா இண்டஸ்ட்ரீஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க அப்போலோ ஃபண்ட்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் மைனிங் கன்சியூமபிள்ஸ் நிறுவனமான மாலிகாப்பா வாங்குறாங்க. $1.5 பில்லியன். கீஸ்டோன் ரியால்டர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 375 கோடி ரூபாய் வரைக்கும் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் செய்ய இருக்கிறாங்க கீஸ்டோன் ரியால்டர்ஸ். எம்டார் டெக்னாலஜிஸ் நேற்று இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 5% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. 386 கோடி ரூபாய்க்கான கிளீன் எனர்ஜி ஆர்டர் கிடைச்சிருக்கு எம்டார் டெக்னாலஜிஸ்க்கு.
கோபால் ஸ்நாக்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒரு ஸ்ட்ராங் வளர்ச்சி இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. 2 காரணங்கள். ஒண்ணு ஜிஎஸ்டி ரேட்ட குறைச்சிருக்கிறாங்க. மற்றொன்று அவங்க விரிவாக்கம் செய்றாங்க. அவங்களுடைய 2 ஆலையில அவங்க விரிவாக்கம் செய்றாங்க. அவங்க முன்ன குடுத்த ரெவென்யூ கைடன்ஸ அப்படியே அவங்க மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 15லேருந்து 20% வளர்ச்சி இருக்கும் ரெவென்யூல அந்த கைடன்ஸ தொடர்றாங்க. எபிட்டா வளர்ச்சி அவங்க குடுத்திருக்கக்கூடிய கைடன்ஸ் 20லேருந்து 25%. கர்நாடகா மற்றும் உத்தரகண்ட் அங்க இருக்கக்கூடிய ஆலையில அவங்க விரிவாக்கம் செய்றாங்க. இதன் விளைவாக அவங்களுடைய வருவாய் அதிகரிக்கும். கிட்டத்தட்ட ₹190 கோடி வருவாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல இந்த இந்த விரிவாக்கத்துடைய பாகமாக அவங்களுடைய லீட் டைம் குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. 50% லீட் டைம் குறையும்னு கோபால் ஸ்நாக்ஸ் உடைய மேனேஜ்மென்ட் சிஎன்பிசி டிவி 18க்கு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. தங்கத்துடைய விலை அடுத்த ஆண்டு ஒரு அவுன்ஸ்க்கு $4000 எட்டும்னு பிஎன்பி பரிபாஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் 2 நாட்களா வீழ்ச்சிய பார்த்துக்கிட்டு இருக்கு. நேத்து 1.3% விழுந்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அதற்கு என்ன காரணம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காரணம் வந்து வியட்நாம் நிறுவனமான வின்ஃபாஸ்ட் ஆட்டோ அவங்களுடைய எலக்ட்ரிக் எஸ்யூவிய அறிமுகம் செய்து விலையும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில தான் அவங்களுடைய உற்பத்தி ஆலை வைத்திருக்காங்க. ஸோ விலையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ போட்டி அதிகரிக்குது ஒண்ணு. மற்றொன்று சைனா நிறுவனமான பிஒய்டி வந்து கூடுதலாக இந்தியால கவனம் செலுத்துறாங்க. அவங்க முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல். ஸோ அது 2வது காரணம். 3வது வந்து நம்ம முன்னே பார்த்தவங்க சில கார் டீலர்ஸ் வந்து சட்ட ரீதியாக வந்து அணுக இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே செஸ் கட்டி அவங்க சில வண்டிகளெல்லாம் அவங்களுடைய இன்வென்டரிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி 2.2 வந்ததுக்கப்புறம் அந்த செஸ் காம்பன்சேஷன் செஸ் கிடையாது. ஸோ ஏற்கனவே அவங்க கட்டின அந்த காம்பன்சேஷன் செஸ் திருப்பி ரீஃபண்ட் கிடைக்குமான்ற ஒரு கேள்வி இருந்தது. பெரும்பாலும் நம்ம பார்த்தது வரைக்கும் அது ரீஃபண்ட் கிடைக்காதுன்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சட்டம் படி. ஸோ அதை எதிர்த்து அவங்க சட்ட ரீதியாக அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசுக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 காரணங்கள் காரணமாக நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் தொடர்ச்சியாக 2 நாட்கள் வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் குறித்தான ஒரு அப்டேட். ஜிஎஸ்டி 2.0ல லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய ஜிஎஸ்டியை 0 ஆக்கிட்டாங்க. ஆனால் ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது. இப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இப்போ இன்சூரன்ஸை ஜிஎஸ்டி இல்லாமல் இப்போயே வழங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. இது ஆனந்த் மஹிந்திரா அவர் அறிவித்த மாதிரியா அப்படின்றது தெரியலைங்க. ஆனால் இவங்க கவரேஜ் வந்து செப்டம்பர் 22ஆம் தேதியில தான் துவங்க இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்கூட்டியே ப்ராடக்ட்டை விற்கிறாங்க. ஆனால் கவரேஜ் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு தான் துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் செக்டர் குறித்து மற்றொரு அப்டேட். ஜிஎஸ்டி 2.0 சம்பந்தமாக அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்லாமல் இருக்குது இப்போ இன்சூரன்ஸ்க்கு. ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸுடைய ஜிஎஸ்டியை 0 ஆக்கிட்டாங்க. 18லேருந்து 0 ஆக்கிட்டாங்க. ஆனால் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் முன்னே இருந்தது. இப்போ அது இல்லாமல் இருக்குது. ஸோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வேணும் அப்படின்ற கோரிக்கை இன்சூரன்ஸ் செக்டர் வைப்பாங்கன்றது நம்ம பார்த்துருந்தோம். இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடைய சிஇஓ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃபீஷியல்ஸை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இதை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பல கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை வந்து இந்த ஐடிசியை திருப்பி கொண்டு வாங்க அப்படின்றது கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த இன்சூரன்ஸ் சிஇஓஸ் வந்து சிபிஐசி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸை சந்தித்து பேச இருக்கிறாங்க செப்டம்பர் 12ஆம் தேதி. லைஃப் இன்சூரன்ஸ் கவுன்சிலும் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியுடன் ஒரு சந்திப்பில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அரசு கிட்ட எடுத்து செல்வாங்க இந்த கோரிக்கை எல்லாம் என்ற எதிர்பார்ப்புன்னு சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோம்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இண்டோ கவுண்ட் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 537% வால்யூம் அதிகரித்தது. அப்பெக்ஸ் ஃப்ரோசன் 17% ஷேர் பிரைஸும் 736% வால்யூம் அதிகரிப்பு. மம்தா மிஷனரி நம்ம செய்தி பார்த்தோம் இந்த நிறுவனம் குறித்து 16% அதிகரித்தது. 776% வால்யூம் அதிகரிப்பு. அவாந்தி ஃபுட்ஸ், சீ ஃபுட்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டும், அதே போல் இந்தியா யூஎஸ்ஏ ட்ரேட் குறித்தும் ஒரு அப்டேட்டும் நம்ம பார்த்துருந்தோம். 15% அதிகரித்தது. 700% வால்யூம் அதிகரிப்பு. டோலன்ஸ் டயர்ஸ் 14% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 640% வால்யூம் அதிகரிப்பு. ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸும் நம்ம செய்தி பார்த்துட்டு அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி யூஎஸ்ஏல லிஸ்ட் இருக்கக்கூடிய ஆரக்கிள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது அதோடைய பாசிட்டிவ் அதிர்வுகளாக கூட இருந்திருக்கலாம். 10% அதிகரித்தது. 547% வால்யூம் அதிகரிப்பு. கெம்கான் ஸ்பெஷாலிட்டி 10% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 200% வால்யூம் அதிகரிப்பு. வெல்ஸ்பன் இந்தியா 10% ஷேர் பிரைஸ் வந்து இது குறித்து நம்ம செய்தி பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். 370% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கார் ட்ரேட் டெக்னாலஜிஸ் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். யூஸ் காஸ்க்கும் ஜிஎஸ்டி குறைச்சது வரவேற்றிருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு புரோக்கிங் கம்பெனி வந்து அவங்களுடைய ரேட்டிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருந்தாங்க. செய்தி நம்ம பார்த்துருந்தோம். 10% வீழ்ச்சி. 350% வால்யூம் அதிகரிப்பு. குட்லக் 9% சரிந்தது. 189% வால்யூம் அதிகரிப்பு. டினீர்ஸ் 6% வீழ்ச்சி. 339% வால்யூம் அதிகரிப்பு. கேசி எனர்ஜி 5% சரிந்தது. 239% அதிகரித்தது வால்யூம். ப்ளூ ஜெட் ஹெல்த் 4% வீழ்ச்சி. 793% வால்யூம் அதிகரிப்பு. சாந்தி கியர்ஸ் 4% விழுந்தது. 175% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.